யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில இராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்று காலை போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் பால் தலைமையில் பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை பருத்தித்துறை துறைமுக பகுதியில் இருந்து போராட்டம் ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகஜர் வழங்கப்பட்டது. வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த பருத்தித்துறை நகரசபை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த இராணுவ முகாம் எங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது. அந்த இராணுவ முகாமை எங்களுக்கு அதில் முக்கியமாக நீதிமன்றம், தபால் நிலையம், வாடி வீடு, தனியார் காணியும் அதில் உள்ளடங்குகின்றது. இந்த இராணுவம் வேறொரு இடத்துக்கு, பொருத்தமான இடத்துக்கு மாற்றம் செய்து நமக்கு அதை விட்டு தந்தால் நாங்கள் பருத்தி நகரை அபிவிருத்தி செய்து வடமராட்சியிலே முன்னுதாரணமாக இந்த பருத்தி நகரை நாங்கள் கட்டியெழுப்புவோம் என்று உறுதிபட கூறிக்கொண்டு ராணுவத்தினர், முப்படையினர், போலீசார் நீதிமன்றத்துக்கு நீதிமானுடைய இல்லத்தை மாற்றி அவர்கள் சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். தபால் அலுவலக கட்டிடம் சுவீகரிக்கப்பட்டு ராணுவத்தின் கையிலே இருக்கக்கூடிய ஆகவே இந்த படைத்தளங்கள் அத்தனையே வெளியேற்றி விடுவிக்க வேண்டும் என்ற இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மிக இறுக்கமாக நடைபெற வேண்டும். அதற்காக மக்கள் அனைவரும் இறுக்கமாக ஒத்துழைக்க வேண்டும். இதில் கட்சி பேதங்களை கடந்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பருத்தித்துறை நகரிலே மக்கள் வாழ்விடங்களிலே மக்களுடைய உபயோகத்துக்காக இருந்த பகுதிகளிலேயும் தொடர்ச்சியாக இராணுவம் அந்த இடங்களை கையகப்படுத்தி மக்களுடைய பாவனைக்கு அதனை விடாமல் இத்தனை காலம் வைத்திருப்பதற்கு எதிராக பருத்தித்துறை நகர சபை முன்னெடுத்த இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த பருத்தித்துறை நகர பகுதியில் அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம் பொதுமக்களுடைய காணிகளையும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு தபால் நிலையத்திற்கு சொந்தமான காணிகள், நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிகளையும் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே பருத்தித்துறையில் இருக்கக்கூடிய வெளிச்ச வீட்டு பகுதியை ஆக்கிரமித்து கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்படுவதோடு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் பாதிக்கப்படுகின்றது. மக்களின் நிலம் மக்களுக்கே சொந்தமானது என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரையில் அவர்களும் பேரினவாத கொள்கைகளின் அடிப்படையிலே எங்களுடைய நிலங்களிலிருந்து எதனையும் விடாது இராணுவ மயமாக்கத்தை துரிதப்படுத்தி வருகின்றார்கள். பருத்தித்துறை துறைமுக பகுதி மற்றும் வெளிச்ச வீட்டடியில் அமைந்துள்ள இராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பொது அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டிடம் என்பவற்றை ஆக்கிரமித்து பருத்தித்துறை துறைமுக பகுதியில் பெரிய இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தபால் நிலையம் பிரிதொரு கட்டடத்தில் இயங்கி வருவது பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தை பருத்தித்துறை நகருக்கு வெளியே இடம் மாற்றுவதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இதனால் பருத்தித்துறை நகரின் முக்கிய அடையாளங்களான நீதிமன்றம், தபால் நிலையம், வெளிச்ச வீடு ஆகியவற்றை அந்த இடங்களிலேயே உறுதிப்படுத்தும் வகையிலும் குறித்த பகுதிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கும் இராணுவ கடற்படை முகாம்களை அகற்றுமாறு கோரியுமே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.